ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த போல இந்த குரல்லாம் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு காலையில செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு என்னன்னா, காங்கிரஸ் இந்த அடிப்படை புரிந்து கொண்டாலே போதும். இந்த நாட்டுல எவனுமே அடிமை இருக்கக்கூடாதுன்னு போராடின கட்சி இந்த கட்சி எவனுக்கு அடிமையா இருக்காது. வேற எங்க பேசலாம் சொல்லுங்க. சரிங்க சார், சொல்லிட்டீங்கல்ல. தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குன்னு யார் சொன்னா? பொதுவெளியில சொன்னாரா இல்ல ரூமுக்குள்ள சொன்னாரா? தமிழ்நாட்டில் காமராஜ் ஆட்சி நடக்கு சொன்ன அயோக்கியன் யாரு? அவன் பொதுவெளியில சொன்னானா தனியில சொன்னானா? எங்களுக்கு உத்தரவிட எவனாலும் முடியாது. நான் தான் சொன்னேன், காங்கிரஸ் சுதந்திர சிந்தனையாளர் கூடாரம். மகாத்மா காந்தி தெய்வ நிலையில் இருக்கிற போது கூட இதே தமிழ்நாட்டில் இருந்த நம்முடைய தலைவர் காமராஜ் தொண்டராக அவர் பேசுகிற போது நீ பேசியது தவறு என்று சொன்னது வரலாற்றில் இருக்குது. தேர்தல் நடக்கிற போது அவர் எடுத்த முடிவு அதுக்கு பின்னாலே வந்து வரலாற்றை பார்த்தால் தெரியும். காங்கிரஸ்காரன் என்பவன் அந்த காங்கிரஸ் கட்சியை தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்கையை தெரிந்த எவனும் அப்படி பேச மாட்டான். அப்படி பேசுகிறவன் எவனும் காங்கிரஸ்காரனை இருக்க மாட்டான். உங்க மூலமா கேட்கிறேன், காமராஜரை பற்றி கேவலப்படுத்துகிற போது, காந்தியை பற்றி கேவலப்படுத்துகிற போது அதை பற்றி கேட்காமல் இதை பற்றி சொன்னால் அவருக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவரே அறிவித்துக் கொள்வதாக அர்த்தம். சார் நான் ஒன்னு சொல்றேன் சார், திரும்பி என்ன சொல்றேன்னா, நான் காங்கிரஸ்காரனா இருக்க வேண்டுமா என்பதற்கு நான் இதை சொன்னாதான் புரியும். நான் இந்த கட்சியில 68 மெம்பரான 71 தேர்தலில் மேல 4 கேஸ், 72 திருச்சியில் ஒரு போராட்டம் நடக்கிறது 5-6 கேஸ். இப்படி வாழ்நாள் முழுக்க அடிபட்டு உதப்பட்டு காங்கிரஸ் வந்திருக்கோம். அவர்கிட்ட போய் கேளுங்க எப்போ காங்கிரஸ் வந்தாருன்னு, யாருக்கு சொல்லணும்னு கேட்டுங்க. ஏதா வேண்டாம் இருக்கட்டும் சார், எதா வேண்டாம் இருக்கட்டும். ஒரே வாரத்தில் முடிச்சுட்டேன். எங்களுக்கு யாரும் உத்தரவிட முடியாது. காங்கிரஸ்காரன் சுதந்திர சிந்தனையாளர், அவன் தான் காங்கிரஸ்காரன். அவனும் அடிமையாக மாட்டான், வேற யாரையும் அடிமையாக்க மாட்டான். நாங்க கட்சி தலைமை சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கிறோம். தலைமை கிட்ட நாங்க அந்த கருத்துல எடுத்துட்டு போறோம். தனிப்பட்ட முறையில் அந்த கருத்துக்களை கூறுங்க சார். நான் முதல்ல கேட்டது என்ன சொன்னீங்க? மனுநீதி ஆட்சி நடக்கிற யார்கிட்ட சொன்னார்? பொதுவில் தானே சொன்னாரு. அவருக்கு மட்டும் தான் உரிமை இருக்கா? இந்த விவகாரம் கூட்டணி ஏதா வேண்டாம் சார். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.